சங்கீதம் 138 8வது வசனம். சங்கீதம் 138 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காய் யாவையும், இந்த மாதம் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிப்பாங்க. கர்த்தர் எனக்காய் யாவையும், எதுவாக இருந்தாலும் அதை செய்யது யாராக தான் இருக்கும், தேவனாக இருக்கும். வேதத்திலிருந்து ஒரு 7 காரியத்தை சொல்லும். 1 யாத்திராகம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசித்தோம். யாத்திராகம் 15:1, நியாயாதிபதிகள் 7:21 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு: கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அடுத்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:21 வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு பின்பாக நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களின் வல்லமே கர்த்தர் கீழ்ப்படுத்தி நமக்கு வெற்றியை தருவதிலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் முதலாவது நமக்காக எதை செய்வார் என்று சொன்னால், எந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா சத்துருக்களின் வல்லமையும் கர்த்தர் கீழ்ப்படுத்தி நமக்கு ஆண்டவர் பயங்கர நல்ல வெற்றியை அல்லது நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சரி, அப்போ முதல் பாயிண்ட், கர்த்தர் எனக்காக யாவையும், சத்துருக்களின் வல்லமையை கர்த்தர் அழித்து நமக்கு ஜெயத்தை தருவார். 2வது வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17:4, 1 ராஜாக்கள் 17:19, 17:9, 15, 16 இந்த வசனங்களை வாசித்தா 1 ராஜாக்கள் 17:4 வாசியா. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். 9வது வசனம் 15. சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்போ கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். மாஸ்டர் பிளான் போட்டு நமக்கு சாப்பாடு தருவார். அல்லேலூயா. மாஸ்டர் பிளான். அல்லேலூயா. எலியாவும் போஷிக்கப்படணும், காகமும் போஷிக்கப்படணும். அல்லேலூயா. ஆமாம், எலியாவும் போஷிக்கப்படணும், விதவையும் போஷிக்கப்படணும். எவ்வளோ பெரிய திட்டம் பாருங்க. இப்போ விதவை வீட்டை ஆசீர்வதிக்கணும், எலியாவை கொண்டு போகிறார். எலியாவை ஆசீர்வதிக்கணும், விதவை வீட்டுக்கு கொண்டு போகிறார். சரிதானா? நம்ம தமிழில் சொல்லுவாங்களா, ஒரு கல்லில் 2 மாங்காய். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பஞ்ச காலத்தில் நல்லா அப்பமும் இறைச்சி என்ன செய்திருக்கு, கிடச்சிருக்கு. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் நமக்கு? நல்ல செழிப்பு. அல்லேலூயா. தட்டி பறிக்கிற காகத்தை கொண்டு ஆண்டவர் அன்றைக்கு போஷித்தார். காகத்துக்கு குணம் எப்படி? தட்டி பறிக்கிற குணம் எப்படி? என்ன, கண்ணை விட்டு அழகாக திருடும். பார்த்துருக்கீங்களா? அப்படி தானே இந்த காகம் திருடி இருக்கேன். யார் என்ன கூப்பிட்டா கொடுத்தாங்க. அல்லேலூயா. எங்கேயோ ஒரு வீட்டில் பஞ்ச காலத்தில் நல்லா ஆப்பம் இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. வசமாக வச்சு காய்ச்சிட்டு வந்துட்டு. அல்லேலூயா. ஆமாம், அதனால் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் மாறும் எழுத்தின்படி. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். 2 சரியா? நிறைய விளக்கம் சொல்லலாம். 3வது, கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னா ஆண்டவர் எதை செய்வார் அப்படின்னா, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7, 9 வாசித்தா. ஆதியாகமம் 37, 7, 9 வாசித்துட்டு ஆதியாகமம் 42, 6 வாசித்தா. வாசிங்க. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பார்த்தீங்களா? சொப்பனம் பார்த்தாரு. ஃபுல்லாக வேற லெவலில் கதை நடக்குது. ஆனால் 13 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த 13 வருஷமும் ஆண்டவர் ஒரு வேலையை என்ன செய்துட்டு இருந்தாங்க, செய்துக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தர் எனக்கா யாவையும், ஆமாம், நம்முடைய சிறையிருப்புகள் மாற்றப்படும்படியாய்
நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் நிறைவேறும்படியாக, ஒரு ஊழியக்காரனா ஒரு ஊழியக்காரன் அழைக்கப்பட்ட அழைப்பு நிறைவேறும்படியாக கர்த்தர் அந்த வேலையை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ரொம்ப அழகா திரைக்கு பின்னால் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. திரைக்கு பின்னால் நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு என்ன செய்யறல. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினோலே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷங்களுடைய இருதயத்தில் தோற்றவும் இல்லை. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம், கண்டிப்பா கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4 வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 சாமுவேல் 2:1 வாசிங்க. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமா, அன்னாளுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து முடிச்சாங்க. மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ மனநாயாளி போல அழுதாங்க. ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் அன்னாளுடைய காரியத்தை செய்து முடித்தார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்வார். என்ன ஒரு வேதனையான பாதையில் போயிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமா, நிந்த அவமானம், மலடி. ஆமாம், மாலடி அப்படின்னு சொல்லி பெண்ணினாள் கண்டமேனிக்கு அவளை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தாங்க. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அந்நாளுக்காக ஆண்டவர் காரியத்தை செய்து ஒரு பிள்ளையை கேட்டார், கூட 5 பிள்ளையை கத்தர் கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்போ 4வது கத்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தடைகளை நீக்கி, அன்னைக்கு ஏலி சொல்றான், சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவன் இடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டே அது உனக்கு கிடைக்கும். கர்த்தர் இந்த மாதத்தில் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய மன வேதனைகள் துக்கங்கள் மாறத்தக்கதாக பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். 5 வேதத்தில் வாசிக்கும் போது யோபுடைய புஸ்தகம் 42:10-12 வாசித்தா. யோபுடைய புஸ்தகம் 42:10-12 வாசியா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 போதும். இழப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கிற வேலையை செய்து முடித்தார். இழப்புகள் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். நம்முடைய லைஃப்லையும் கடந்த காலங்களில் வெட்டுக்கிளி, பச்சை புழு, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி தின்ற வருஷங்களின் எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப தருவேன். வெட்டுக்கிளி, பச்சை கிளி, பச்சை புழு, முசுக்கட்டை பூச்சி தின்ற 4 வல்லமைகள் சாப்பிட்ட எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? திருப்பி தருவேன். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். யார் எதை இழந்திருந்தாலும் எப்படிப்பட்ட இழப்புகளும் திருப்பி தரப்படும். கர்த்தர் நமக்கு செய்வார். இந்த மாதத்தில் நம்முடைய ஜனங்கள் யார் எதை இழந்திருந்தாலும் சரி, எல்லா இழப்பின் வேதனைகளும் மாறத்தக்கதாக யோபுடைய முன்னிலைமையை பார்க்க பின்னிலைமை கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார்னு சென்னைப்பில் ஆசீர்வதிப்பான். 6 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 2:2 வாசிக்கும் போது வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். பார்த்தீங்களா? எல்லா ஒழுங்கின்மை வெறுமைகளை மாற்றினார். உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த ஒரு கிறிஸ்டின் வாழ்வரை எந்த நடத்தி முடிப்பார். ஒரு வேலை நமக்குள்ள ஆரம்பிச்சா போதும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். 6வது கர்த்தர் எனக்கா யாவையும், நம்முடைய ஜீவியத்தில் உள்ள சுபாவம் நமக்குள்ள ஆண்டவர் கிரியையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மனிதன் படைக்கப்பட்ட போது செம்மையானவனாய் உண்டாக்கப்பட்டான். ஆனால் அதுக்கு பிற்பாடு அவன் உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான் என்று சொன்னது போல ஒரு ஒழுங்கின்மை வெறுமை ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னை போல சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கு பர்ஃபெக்டாக செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர், உங்களில் நற்கரி ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் வரையும் நடத்தி முடிப்பார். நம்முடைய வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக பூரணமாக கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். நமக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்து முடிப்பாங்க. 7 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான வசனம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது வாசிங்க. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி 2 கொரிந்தியர் 5:1 படியாக வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே சேர்ந்திருக்கிறோம். 7வது கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். பரலோகத்தின் வேலை, அல்லேலூயா, வேலையை செய்து முடிப்பார். அல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு, வானோடி மேனி. தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் நித்தியத்தில் தேவனை மனிதன் தேவனாய் பார்ப்பான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும். என்ன எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது தானே, நம்மளை அறியாமலே என்ன படைச்ச தேவனை பார்க்கணும். இந்த பூமியில் நமக்கு அவர் தரிசனம் சொப்பனம் மூலமாக வெளிப்படலாம், சில நேரம் ஒரு சின்ன ஒரு காட்சியாக வெளிப்படலாம். ஆனால் பரலோகத்துக்கு போனால், பரலோகத்தின் வேலை முடியும் போது அங்கே வேலைக்கு நம்ம அங்கே போனோமானா அங்கே பார்த்தீங்கன்னா தேவனை தேவனாக பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நாம் பரலோகத்துக்கு போகிற வேலையிலேருந்து பரலோகம் வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதான் சொல்லியிருக்கு, ஆரம்பத்தில் கொண்டு வந்த நம்பிக்கையை முடிவு பெரிய இந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீர்களானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவளாய் இருப்பேன். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.